ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து எஸ்யூவிஸ் வந்து ஒரு 70% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. அதில் மிட் சைஸ் இருக்குது, சப் 4 மீட்டர்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டான அவிடான கார் லவர்ஸ் கிட்ட கேட்டீங்க, இல்லை எந்தூசியாஸ் கிட்ட கேட்டீங்கன்னா இந்த சப் 4 மீட்டர்ஸ் அண்ட் மிட் சைஸை வந்து கிராஸ் ஓவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எஸ்யூவியா இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. பாடி ஆன் ஃப்ரேம்ஸ்ல இருந்து அந்த எஸ்யூவியோடைய கேரக்டர் அது கொடுக்கணும், ரியர் வீல் டிரைவ் மேண்டேட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் ஒரு 25 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி கூட தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். 2000 லான்ச் பண்ணப்பட்டது. கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல். நம்பர்ஸ் கரெக்ட்னா ஒரு 10 லட்சம் யூனிட்ஸ்க்கு மேலே இந்தியன் மார்க்கெட்டில் வித்தாச்சுது. ஒரு 10,000 யூனிட்ஸ் கிட்ட ஆவரேஜாகவே இன்னைக்கு வித்துட்டு இருக்க ஒரு மாடல் வந்து பொலிரோ. பொலிரோவில் வந்து 2025 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸோட கொடுத்துருக்காங்க. நம்ம கூட பொலிரோ 2025 இருக்குது. ஒரு நல்ல கலரில் ஒரு புதிய ஸ்டைலில் எல்லாம் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மெசேஜ் வந்து மோட்டோ ஃபேமுக்கானது. மற்றவங்க வேணால் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ண முடியும். இப்போ மோட்டோ ஃபேமுக்கு என்ன மெசேஜ்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மேகசின்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த motowagon.co.in சொல்கிற வெப்சைட் இப்போ லைவாக இருக்குது. அதில் மேகசின் கிடையாது, டிஷர்ட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது ஆக்சுவலி நம்ம போட்ட அதே எடிஷனோட இன்னொரு பேட்ச் தான். டிசைன்ஸ் எல்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ணலை. ஏன் நாங்கள் இப்படி ஒன்று பண்ணோன்னா, நிறைய பேர் அந்த மேகசின்லேயும் சரி மெர்கண்டைஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணதில் முதல்ல நம்ம வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆர்டர்ஸ் எடுத்தோம். நிறைய மிஸ்அப் ஆச்சு. அதனால் இந்த வெப்சைட் மூலமாக இன்னொரு பேட்ச் போட்டிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக motowagon.co.in நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களால் வாங்க முடியும். ஃபஸ்ட் ஃப்ரீயாக எங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நான் இன்ட்ரோவில் பேசின விஷயத்தை வச்சு நிறைய பேர் மிஸ்லீடாக தானே நம்ம அப்போ நினைக்கிறோன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த கிராஸ் ஓவர்ஸோடைய ஒரு பீரியடில் இருக்குது. இந்த யூனி பாடியில் மோனோகாக்குன்னு சொல்லக்கூடியதில் ஒரு எஸ்யூவியோட லுக்ஸில் ஒரு செடான்ஸோட பிளாட்ஃபார்ம்ஸை எடுத்து மாடிஃபை பண்ணி எஸ்யூவி கேரக்டர்ஸை உள்ள புகுத்தி வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அதை நம்ம அஃபென்சிவாக பேசலை. ஆனால் ஒரிஜினல் கேரக்டர்னு சொல்லக்கூடியது பாடி ஆன் ஃப்ரேமில் அந்த ஃப்ரேமில் என்ஜினையும் வீலையும் மவுண்ட் பண்ணி பாடி அதுக்கு மேலே வைக்கிற இந்த மாதிரி உள்ள மாடல்ஸ். அது பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அதை எஸ்யூவி இல்ல ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்றோம்னா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்ல இருக்காது, ரியர் வீல் டிரைவ் லேஅவுட்ல இருக்கும். ஒரு ஆப்ஷனல் 4x4க்கான ஒரு ஆப்ஷன் கூட இருக்கும். சில வெஹிக்கிள்ஸ் ரக்கடா அந்த பில்டுனாலே நீங்க எங்க வேணாலும் ஆர் வீல் டிரைவ்ல நீங்க ரியர் வீல் டிரைவ்ல எடுத்துட்டு போக முடிஞ்ச ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் பொலிரோ. பொலிரோடைய ரூட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜீப்ல இருந்து தான் கனெக்ட் ஆகுது. நீங்க ஜீப்புக்குள்ள நம்ம லெகசிக்குள்ள போக வேண்டாம். ஜீப்ல இருந்து தான் மஹிந்திராவுடைய அந்த ஆட்டோமொபைல் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அந்த வெஹிக்கிள் அசம்பிள் பண்ண வில்லிஸ் அசம்பிள் பண்ண காலகட்டத்திலிருந்து அவங்க அதுக்குள்ள வராங்க. MM540 சொல்லக்கூடியது மஹிந்திராவுடைய ஒரு லெஜெண்டரியான ஒரு ஜீப். அந்த மாடல்ல அதோடைய பிளாட்ஃபார்மை அப்படியே எடுத்து அர்மாடா எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க வந்து அர்மாடான்னு சொல்லக்கூடியது மஹிந்திராவுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது அது வரைக்கும் கேபின் எல்லாம் ஓப்பனா இருந்த காலகட்டத்திலிருந்து க்ளோஸ்டு டோர்ஸ் வந்தது. ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பாடி ஷேப்ல அர்மாடா இருந்தது. கரெக்டா நீங்க கவனிச்சிங்கன்னா, நம்ம தார் ராக்ஸ் வந்த புதுசுல வந்து அந்த அர்மாடாவுடைய நெய்மை ராக்ஸுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்களும் பாட்காஸ்ட்ல எல்லாம் பேசியிருந்தோம். அது கரெக்ட்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அப்ப அந்த அர்மாடாவுடைய அடுத்த காலகட்டம் தான் பொலிரோன்னு சொல்லக்கூடியது. இப்ப பொலிரோவுடைய பீரியட் எப்படின்னா 2000 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரக்கடான ஒரு காருக்கான பிளேஸை கரெக்டா இந்த பாயிண்ட்ல பிடிச்சிக்கிட்டுது. ஏன்னா இந்தியாவுடைய ரூரல் ஆகலாம், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆகலாம், கமர்ஷியல் யூஸ் ஆகலாம், எதுக்குன்னாலும் ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நோ நான்சென்ஸ் வெஹிக்கிள், கோ எனிவேர் ஆட்டிடியூட்ல இருக்கும். பியூஷோட்டோட XT3P என்ஜினுக்கு அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அதாவது இதோட ஃபவுண்டேஷனை நான் சொல்றேன். அப்படி பொலிரோ இப்போ வந்து 25வது வருஷத்துல வந்திருக்கு. மஹேந்திரா அதை கிவ் அப் பண்றது மாதிரி இல்லை. ஏன்னா பொலிரோடைய ஒரு சக்சஸரா நம்ம TUV 300 வந்த புதுசுல நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பொலிரோ நிப்பாட்டிக்கிட்டு அவங்க இனிமே வந்து TUV தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் அதை அப்புறம் பொலிரோ நியூ ஆக்குறாங்க. இப்போ பொலிரோ நியூன்னு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப திருப்பியும் அதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒரு அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் டீடைலிங் பார்க்கலாம். இது ஸ்டெல்த் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய கலர்ல இருக்குது. B8 சொல்லக்கூடிய டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட். நீங்க சடனா பார்த்தா அந்த சில் அவுட் எல்லாம் சேம் தான். மெட்டல்ல எந்த சேஞ்சஸ் மேல இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட். இதுதான் பெரிய சேஞ்ச். அதாவது இந்த கிரில்ல திருப்பி ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. புதிய அவங்களுடைய ட்வின் பிக்ஸ் லோகோ, இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே இதுல இருக்குது. உள்ள ஒரு ஹெக்ஸகான் நெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இதுக்கு கூட நல்லா கனெக்ட் ஆகுது. ஹெட்லாம்ப் டிசைன் எல்லாம் பழையது தான். இது மெட்டல் பம்பர். ஏன்னா வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி மெட்டல் பம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரில் இதை கூட நம்ம சொல்ல முடியும். ஹேலஜன் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட்டில் வருது. இந்த பொலிரோடைய சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த 2 பாக்ஸ் டிசைன் சொல்லக்கூடிய அந்த டிசைன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் எஸ்யூவி. நீங்கள் இந்த பொலிரோடைய டிசைன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெர்சிடிஸோட ஜி-வேகனோட டிசைனோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா அந்த கான்செப்டில் தான் அன்றைக்கி அந்த எஸ்யூவியோட 2 பாக்ஸ் டிசைன் இருக்கும்.
பொலிரோக்குன்னு நிறைய யூனிக்னஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஹிஞ்சஸ் எல்லாம் வெளியே தெரியும், எக்ஸ்போஸ்டான ஸ்க்ரூஸ் இருக்கும். கூட இந்த ரெயின் கட்டர்ஸ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடலாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். நாங்கள் இதோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். கால் உடஞ்சிருந்த பீரியடில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒன்று பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கூட நீங்கள் சிலிக்கானெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த போர்ஷன்லாம் இந்த ரஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக சிலிக்கான் இருக்காது. இதில் பாருங்கள், என் கையில் வந்து குத்தி விட்டுது. ரஃப் எட்ஜ் இருக்குது, ஃபைன் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த இதில் எல்லாம் வந்து ரப்பர் பீடிங்ஸ் எல்லாம் கொடுத்து இதை நல்ல ப்ராமினென்ட். இதெல்லாம் நல்ல ஹெவி, நம்ம ஏறி நின்னா கூட எதுவும் பண்ணாது. பானட் கூட இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஏறி இருந்தால் கூட எதுவும் பண்ணாத ஸ்டைல். ஹைலைட் பாருங்கள், டாப் ஆஃப் த லைனில் ஸ்டாண்டர்டாக ஓயிலேருந்தே 15 இன்ச்சில் வந்து ஒரு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பொலிரோக்கான ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய டயர். 215, 75, R15. 75ல தான் இந்த மாதிரி டயர்ஸ் கிடையாது, ஹைவே டெரைன் டயர்ஸ் இருக்குது. இது வந்து sub-4 மீட்டர் வெஹிக்கிள். சடனாக பார்த்தா மஹிந்திரா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணாங்க. அந்த sub-4 மீட்டருக்கு என்ன பண்ணாங்க, முன்னாடி 2.5 லிட்டர் இருந்ததை ஒரு 1.5 லிட்டருக்கு 3 சிலிண்டருக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ரியர்லாம் சாப் பண்ணி ஃப்ரண்ட் பம்பர்ஸ் எல்லாம் சாப் பண்ணி 4 மீட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து 2680 மில்லிமீட்டரில் வீல் பேஸ். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் வச்சுருக்காங்க. இந்த B8ன்னு சொல்லக்கூடியது தான் அந்த புதிய வேரியன்ட் இப்போ நமக்கு டாப்பில் இருக்குது. ரியர்லாம் சிமிலர் தான், அதே ஸ்டைல். ஒரு வைப்பர்ஸ் இருக்குது, எக்ஸ்போஸ்டான ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கக்கூடிய டெயில் லேம்ப் கிளஸ்டர். அதுக்கு டெயில் லேம்புடைய டிசைன் மட்டும், இந்த இன்டீரியர் இந்த இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்புறம் ஸ்பேர் வீல் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆக்சுவலி 4 மீட்டர் இதோட முடியும். இதுக்கு வெளியில் வந்து ஸ்பேர் வீல் வைக்கிறது வந்து 4 மீட்டருக்கு வெளியே வந்தால் பிரச்சனை இல்லை. எக்கோ ஸ்போர்ட்லேயும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா டிசைன், நீங்கள் ஷார்ப்பான ஐஸ் உள்ளவங்க தான் இதை வந்து ஒரு புதிய ஃபேஸ் லிஃப்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த கலர் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிற இன்னொரு ஏரியா பார்த்தோன்னா, நீங்கள் ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரைட் ஃப்ளோன்னு சொல்லி வந்து அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் அவங்க பிராண்ட் பண்ணுறாங்க. பொலிரோ நியோவில் கூட வந்து அந்த MTVCL அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதில் MTVCL எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து நான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரினியூ பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன டிரைவ் இப்போ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சேஞ்ச் நல்லாவே தெரியுது. முன்னாடி இருந்ததுக்கு அதை ரைடில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு குட்டி டிரைவும் இதுக்கப்புறம் எடுப்போம், அதில் நம்ம பேசலாம். ரியரில் வந்து ஃப்ரண்ட் வந்து காயில் ஸ்ப்ரிங் தான், உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் வந்து சிஸ்டம் இருக்கும். ரியரில் ஆனால் லீவ் ஸ்ப்ரிங் தான். அது பொலிரோடைய அந்த ஸ்டைல். ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது பாருங்களா, பொலிரோ ZLXன்னு அதில் ஒரு பேட்ஜிங் இருக்குது. முன்னாடி வந்து ZLXன்னு தான் அதோடைய பேட்ஜிங்கை சொல்லுவாங்க. அது அதில் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மல் லீவ் ஸ்ப்ரிங். அப்புறம் பாடியை மவுண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆங்கரேஜஸ் பாருங்களேன், இன்னைக்குள்ள மாடர்ன் டே கார்ஸில் இது நம்ம பார்க்க முடியாது. அதில் ஒரு புஷ், அதில் ஒரு நட்டும் போல்ட்டுமா சேர்த்து வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் அப்படி போகிறது நமக்கு தெரியும். நான் முதல்ல சொன்ன அந்த பாடி ஆன் ஃப்ரேமோட ஸ்டைல் இதுதான் பாருங்கள். நம்ம ஒரு ஃபுட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஸ்டியரிங்கை கிராப் பண்ணி தான் உள்ளே வர முடியுது. அந்த டிப்பிக்கல் SUV ஸ்டைலிங். இங்கே பொலிரோவை பற்றி இன்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் எல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பியூர்லி யூட்டிலிட்டி பர்பஸுக்காக மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாக வச்சுருப்பாங்க. இந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் ஒரு ப்ளம் கலர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு வுட்டன் டிசைன் கொடுக்கறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் வுட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. லிட்ரலி நீங்கள் பழைய பொலிரோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னா SLXன்னு ஒரு வேரியன்ட் வந்து என்னுடைய ஞாபகம் கரெக்ட்னா 2003-5 காலகட்டத்தில் வரும்போது தான் இந்த ஃபாக்ஸ் வுட் ட்ரிம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு அனலாக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் சூப்பராக இருக்கும். லெதர் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த டாப் அண்டில். இது வந்து நம்ம பொலிரோ நியோல எல்லாம் பார்த்து அதே ஸ்டியரிங் வீலை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். டிஜிட்டலி நமக்கு எல்லாமே இருக்குது. எல்லா வார்னிங் சிம்பிள்ஸும் நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டிஜிட்டலாக தெரியும். ஒரு MID இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் அவங்களோட மானிக்கர். கூட ஏசிக்கான மேனுவல் கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் கிடையாது. இதுதான் ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயமா நம்ம சொல்லணும். சிங்கிள் டின் 2 டின் இந்த கதையெல்லாம் நம்ம இப்போ பேசுறது இல்லை. முன்னாடி காலகட்டத்தில் சிங்கிள் டின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். 2 டின் வந்து ஒரு 7 இன்ச் ஸ்டைலில் இருக்கும். இது சிங்கிளுக்கும் 2 டின்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டச். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் வந்து டச்சாக வச்சுருக்காங்க. என்ன பாருங்கள், செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண அதே மாதிரி இருக்குது. இது மைக்குக்கான ஆப்ஷன், USB 3.0 எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெல்கமான விஷயம். முன்னாடி கென்னோடைய ஒரு சிஸ்டம் பொலிரோவில் ஓயாவே வரும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கியர் ஸ்டிக் தான். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கபி ஹோல் இருக்குது, பாட்டில்ஸ் வைக்க முடியும். பவர் விண்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த சீட்டில், ஏன்னா இது வந்து ஓயிலிருந்தே டாப் ஆஃப் தி லைனில் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த B8 வேரியன்ட்ல. இந்த அப்டேட்டுக்காக இந்த ஆம்பியன்ஸ்லேயே ஒரு பீச் இருக்குது பாருங்கள். இதில் பீச் இருக்குது, ரூஃப்லேயும் ஒரு பீச்சோட ஸ்டைல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அப்போல்ஸ்ட்ரி ஷாப்பில் கம்மை போட்டு ஒட்டின ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து முழுக்க அந்த பட்ஜெட்டும் அந்த யூட்டிலிட்டி பர்பஸில் தான் இருக்குது. அதுக்காக நான் அவங்கள
பாலிஷ் பண்ணி பேசுறது இல்லை. பொலிரோ வந்து இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். பொலிரோடைய டார்கெட் ஆடியன்ஸ் அதுதான். ஆனால் சீட்ஸ் வந்து அந்த மெட்டீரியல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. டோர் பேட்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், பாட்டில் ஹோல்டர் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி வந்து டோர்ஸுக்கு ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராப் டைப்ல இருக்குது. ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறோம். செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோ நீங்கள் கொஞ்சம் பழகி கிளைம் பண்ணி தான் ஏறணும். ஒரு பக்காவான பெஞ்ச் சீட், இதுதான் பெஞ்ச் சீட். தை சப்போர்ட் எல்லாம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெஞ்ச் சீட் இருக்கு. 3 பேர் உட்கார முடியும். ஸ்டேடியம் சீட்டிங் கான்செப்ட். ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைல இருக்குது. விண்டோ லைனெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டில் இருக்குது. ஹெட் ரூம் ஓகே தான். சன் ரூப் அதெல்லாம் இங்கே கிடையவே செய்யாது. ஒரு ஆம்ப்ரஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப லோவாக இருக்குது. ஆம்ப்ரஸ் இப்படி எப்படி உட்கார்றதுன்னு தான் தெரியல. மேபி கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சீட்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த காரோட சைஸு கொஞ்சம் தின் தான். ஆனால் இது யூட்டிலிட்டி பர்பஸ் தான். இங்கே ஏசி வெண்டெல்லாம் கிடையாது. அந்த ஏசி வெண்ட் நமக்கு வர்றதா, வேறு சார்ஜர் பாயிண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்து இதில் இருக்குது, அவ்வளோதான். எக்ரஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபுட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி கவனமாக தான் கீழே இறங்கும். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்டாப்பர் ஆக்சுவலி இல்லை. நிறைய பேர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதில் ஸ்டாப்பர்ஸ் வைப்பாங்க. கூட இதில் பாருங்களேன், ரியர் வாஷருக்கான தண்ணி வந்து நம்ம இங்கே தான் விடணும். ஃப்ரண்ட்ல இருந்து டியூப்ல வராது, ஹோஸ்ல வராது, இங்கே தான் விடணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஜம்ப் சீட்ஸ், இது ஆக்சுவலி ஒரு 7 சீட்டராக சொல்லியிருப்பாங்க. 5+2 இந்த ஜம்ப் சீட்ஸ் வந்து இங்கே ஒரு குடி இருக்கும். ஒரு சின்ன தேவைக்கு வந்து உட்காந்து போகலாம். நீங்கள் வந்து சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி உட்காந்து போகிறதெல்லாம் பார்க்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்காக ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களோட நீஸும் நமக்கு டச்சாக இருக்கும். என்னென்னா ஏசி போட்டிருந்தாங்கன்னா ஏசியோட ஒரு ஃப்ளோ மட்டும் கிடைக்கும். மற்றபடி கொஞ்சம் கிளஸ்ட்ரோஃபோபிக்காக தான் இருக்குது. ஆனால் அந்த விண்டோ வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலி முன்னாடி வந்து என்னுடைய ஞாபகம் கரெக்ட்னா இதில் வந்து ஓப்பனிங் பேஸ் அந்த பட்டர்ஃப்ளை கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அது ஃபிக்ஸடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டோர் ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். கொஞ்சம் வெளியே வந்தால் தான் இறங்குறது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியர் நான் பேசும்போது ஷட் லைன், பேனல் கேப்ஸ் எல்லாம் சொல்லலை, நீங்கள் நினச்சிருக்கலாம். பேனல் கேப்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, ஷட் லைன்ஸ் எல்லாம் ப்ராமினெண்ட்டாக இல்லை. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து சும்மா இப்படி அடைச்சாலாம் அடையாது, ஃபுல்லாக அடைக்கணும். பார்த்தீங்களா, பேனல் கேப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கூட இதோடைய கர்வ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிலோகிராம் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 180 மில்லிமீட்டர் சாலிடாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப் இருந்தால் கூட நம்மளால் இந்தியாவோட எந்த டெரைன் ரீஜனில் ஈஸியாக போக முடியும். நம்ம என்ஜின் ரூம் பார்க்கலாம். இது பேசிக்கலி வந்து நல்ல ஹெவியான ஒரு பானட். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்டட் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இன்சுலேட்டட் ஏரியா வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா நல்லா ஹீட் ஆகும்போது இது கஷ்டம். ஒரு குட்டி ஒரு இன்சுலேட்டட் ஏரியா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஹூடில் வந்து நல்ல இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னலி மவுண்ட் பண்ணப்பட்ட என்ஜின். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 3 சிலிண்டர்ஸ் இருக்குது. ரியர் வீல் டிரைவில் தான் இது இருக்கும். ஏன்னா ரியல் டிஃபரன்ஷியல் வந்து உங்களுக்கு அது ரியரில் பார்த்தாலே தெரியும். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். அதாவது அந்த டேக்ஸ் அட்வான்டேஜுக்காக இவங்களுக்கு 4 மீட்டரில் சப்போர்ட் பண்ணும். இதோடைய பவர் ரேட்டிங் 75 PS வரும். 210 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். டர்போ டீசல் என்ஜின். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது இந்த 1.5 உடைய டிப்பிக்கல் கிளாட்டர். நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மராசோவில் இருக்கிற என்ஜினும் 3XOவில் இருக்கிற என்ஜினும் வேறு. இந்த என்ஜினும் பொலிரோ நியோவில் இருக்கிற என்ஜினும் ஒன்று தான். அது 100 PSல இருக்கும், இது 75 PSல. டியூனிங் தான் வேரி ஆகிருக்கும். லைட் அதை ரவ் பண்ணி பார்ப்போம். அந்த டிப்பிக்கலான டீசலோட ஒரு கிளாட்டர் இருக்குது. நம்ம இது மேனுவல் ஆப்ஷன் மட்டும்தான் அதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். பொலிரோ எல்லாம் வந்து இந்த ஃப்ளட்டட் தண்ணியில் போய் பீப்புள் எல்லாம் கூட்டிகிட்டு வரதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அதோடைய இன்டேக் என்ன ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ப்ளம்பிங்கை இப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு ஹோலை போட்டு இன்டேக் எங்கே வச்சிங்கன்னா மெயின் விஷயமே இந்த இன்டேக் தான். இதுக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு இந்த ஹைட்டுக்கு உங்களால் போக முடியும். அதுலேயும் பழைய பொலிரோஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்மியாக இருந்தது. அந்த பியூஷோட XT3P எல்லாம் இருந்ததில் கொஞ்சம் கூட ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் இந்த வெஹிக்கிளையும் இந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து தாராளம் வாட்டர் வேடிக் பண்ண முடியும். ஸ்னார்க்கலை எடுத்து வெளியே வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ளட்டிங்லலாம் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசனே இதுதான். நம்ம பொலிரோவை ட்ரைவ் பண்ணுவோம். இதுதான் அவங்களுடைய அந்த கீ ஃபாப் ஃப்ளிப் கீ ஸ்டைலில் இருக்கும். லாக்கிங் அன்லாக்கிங் ஃபைன் மை வெஹிக்கிளான ஆப்ஷன் இருக்கும். புஷ் பட்டன்லாம் கிடையாது. அதில் ஒரு சின்ன ரிங் இருக்கும். அந்த ரிங்கில் வந்து நைட்டு பார்க்கும்போது ஒரு குட்டி ஒரு வெள்ளை கலரில் ஒரு இலுமினேஷன் இருக்கும். இது நியூட்ரல் கண்டுபிடிக்கிறதே முதல்ல நமக்கு எதில் நிற்குன்னே தெரியாது. அதுக்கு இந்த கியர் பாக்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆகி
ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள், நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். ஆக்சுவலி இதில் சேஃப்டி பற்றி நான் வந்து இனிஷியலி பேசாதது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது, 6 ஏர் பேக்ஸ் மாடல் கிடையாது. ஆனால் இந்த சேசிஸ் அவங்களும் 6 ஏர் பேக்ஸுக்கு அப்டேட் பண்ண முடியாது, இந்த ஸ்டைல் அது வேறு. நீங்கள் இப்போ நினைக்கலாம் வந்து ஆல்டோவே என்ட்ரி லெவலில் இருக்கும்போது இது பண்ண முடியாதான்னு கேட்டால், அது மோனோகாக் அது பண்ண முடியும். இது பாடி ஆன் ஃப்ரேம் அடுத்த ஜெனரேஷனில் பண்ண முடியும், இந்த ஜெனில் பண்ண முடியாது. ABS + EBD தான் இதோடைய ப்ரைமரியான சேஃப்டியோடைய பாயிண்டில் இருக்குது. பிரேக்ஸ் எல்லாம் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரோட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃப்ரண்ட் ரோட்டர்ஸ் ஆகட்டும், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் தான். மற்றபடி ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இது தான். ABS யூனிட் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஸ்டைலில். அப்புறம் சீட் பெல்ட்ஸ் நம்ம எப்போவுமே போட சொல்கிறது என்னென்னா, ஏர் பேக்ஸோட பொசிஷனுக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. ஃப்ரண்டில் வந்து குழந்தைகளை உட்கார வைக்காதீங்க. 14 வயசு கீழே உள்ளவங்க இருந்த ஏர் பேக்கோட பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அதை பற்றின ஒரு டெடிக்கேட் வீடியோ பண்ணியிருக்கோம், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க, நம்ம டேயை நம்ம சேவ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க, ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டியும் மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸை நம்மளால் சேஃபராக முடியும். ஸோ ஸ்டியரிங் பார்த்தோம்னா ஹைட்ராலிக் யூனிட் தான். நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பேட் பேட்ச் ரோடு இருக்குது. நம்ம அதில் ஒரு சின்ன ஸ்பின் எடுப்போம். என்ன டிஃப்ரென்ஸ் இதில் உங்களுக்கு இனிஷியலி ஃபீல் ஆகும்னா, இந்த ஸ்டியரிங்கில் கேலிப்ரேஷனில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இது பார்த்தீங்களா, இது வந்து முன்னாடி இப்படி பண்ணிச்சதுனாலே தூக்கி தூக்கி அடிக்கும். இந்த சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்குது. அதை தான் அவங்க அந்த ரைட் ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டுக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல ஒரு மோனோகாக்கை கொண்டு போகிறத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாடி ஆன் ஃப்ரேமை எஃபர்ட்லெஸ்ஸாக கொண்டு போக முடியும். இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா கிடையாது. நம்ம வேணால் ஒரு ரிவர்ஸ் கேமரா அப்புறம் வாங்கி வைக்கணும். கியர்ஸில் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன் நம்ம சொல்ல முடியாது, பழைய ஸ்டைல் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு இதுக்கு நம்ம அடாப்ட் ஆக வேண்டிய இந்த பெடல் ஸ்பேஸ் இங்கே நம்ம அடாப்ட் ஆகணும். ஏன்னா பிரேக் பெடல் கொஞ்சம் கூட ஹைட்டில் இருக்குது. இவ்வளோ பண்ணவங்க அதை கூட பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. நான் பொலிரோ பற்றி பேசும்போது, பொலிரோக்குன்னு தனியாக எனக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள். XT3P பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். 2.5 லிட்டர் அந்த காலகட்டத்தில் அது ஒரு ரக்கடான ராவான என்ஜின். நான் என்னுடைய டிரைவிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் எங்கள் ஒரு அண்ணா கிட்ட ஒரு பொலிரோ இந்த கதை 2-3 இடத்துல பேசியிருக்கேன். பொலிரோனாலே இப்படி டாஸ் ஆகி ஓடும். இங்கே பாருங்களேன், இந்த சஸ்பென்ஷன்லாம் அன்னைக்கு கிடையாது. இது பாடி ஆன் ஃப்ரேமில் ஒரு ஆஃப் ரோட்டில் உள்ளே இருக்கிறவங்கள பெருசாக பாதிக்காத அளவுக்கு இப்போ டியூன் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு VLX இருந்தது உங்களுக்கு தெரியும், CRD வந்ததில் 100 PS 250+ நியூட்டன் டார்க்கில் இருக்கும். அதெல்லாம் ஒரு ரக்கடான ப்ராடக்ட். அது அந்த XT3Pயோட அந்த நோட்டு நம்ம காதில் கேட்டாலே ஒரு ஃபீல். அது பொலிரோ ஃபேன்ஸுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கோ எனிவேரில் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4x4 ஆப்ஷன் இருக்கும். 4x4 அதுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பொலிரோ எக்ஸல்னு சொல்லி 4x4 இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் கூட லாங்கர் வீல் பேஸில் இருக்கும். நம்ம பீப்புள் மூவராக எல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க, கம்பெனி பர்பஸில் எல்லாம் ஓட்டுவாங்க. இப்போ இதோடைய அந்த ரைட் குவாலிட்டி இந்த பிட்டர் பேட்டரில் வரும்போது நமக்கு தெரியும். இதுதான் டிப்பிக்கல் பொலிரோடைய ரைட் குவாலிட்டி. இதுக்கு யூஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து இது பெருசாக எதுவும் பண்ணாது. நீங்கள் மோனோகாக்ஸில் இருந்துக்கிட்டு இதில் வந்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொலிரோட அட்வான்டேஜ் நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஆங்கிள் தான். ஒரு ஹை ரைஸில் உட்காந்துருக்கோம். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு விசிபிலிட்டி, இவ்வளோ ஹை ரைஸில் இவ்வளோ விசிபிளான ஒரு சீட்டிங் வந்து நம்ம மார்க்கெட்டில் வேறு ப்ராடக்ட்ஸில் கிடைக்காது. முன்னாடி இருந்ததுக்கு அந்த என்ன சொல்கிறது பவுன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்குது. அதுக்காக இதில் இருந்து பவுன்ஸை டோட்டலாக எராடிகேட் பண்ண முடியாது. எனக்கு என்ன, நான் ஆக்சிலேட்டரில் இருந்து கால் எடுத்து தான் நம்ம பெடலில் வைக்கணும். ஒரு டிரைவிங் ஸ்டைல் நம்ம அடாப்ட் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு வந்து டோவை கீழே வச்சுருப்போம், இப்படி நீக்கி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி பழகினவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. வானட் விசிபிலிட்டி எல்லாம் டாப் கிளாஸ். இப்போ இந்த என்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய பேர் அந்த 2.5 லிட்டருக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கேட்பாங்க. இது லிட்ரலி கொஞ்சம் கூட ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓட்டுறதுக்கு ஈஸின்னா ஈஸியாக கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண முடியும். இந்த என்ஜின் லிட்ரலி நீங்கள் பாருங்கள் 75 PS இருந்தாலும் ட்ராக்டபிள். அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பாடி அண்ட் ஃப்ரேம் ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிளை வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமில் இதை டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆன்சன் இப்போ இருந்ததில்ல, முன்னாடி இப்படி இருக்காது. ஒரு தூக்கிட்டு தான் இருந்துட்டு திருப்பியும் தூக்கும். இது அந்த சேஞ்ச் வந்து தெரியுது. ஹைப்பர் பார்த்தியா,
வெர்டிக்கலான விண்ட்ஷீல்டுனால இந்த ஸ்டைலான வைப்பர்ஸ். தண்ணி அடிக்கிற பொசிஷனை வேற. நீங்கள் கொஞ்சம் ரவ் பண்ணீங்கன்னா அது ஒரு என்ஜின்ல இருந்து கொஞ்சம் ஒரு நாய்ஸ் வரும். இது வந்து ஸ்பீட்ஸுக்கான வெஹிக்கிள் கிடையாது, அதனால நம்ம இங்கே ஸ்பீடு ஹேண்ட்லிங் அதெல்லாம் இங்கே பேச வரல. பொலிரோக்கான இப்போ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல இது வந்து கார் மாதிரி கம்ஃபர்ட் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். அதெல்லாம் வந்து என்னன்னா பொலிரோடைய பர்பஸ் வந்து பொலிரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் செட் ஆகும். ஏன்னா பொலிரோ வச்சிருக்கிறவங்க அதுக்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் அதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. இப்போ இன்றைக்கும் பொலிரோஸ் வந்து இவ்வளோ தூரம் விற்கிறதுனா அதுக்கு ரீசனே அதுதான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3rd கியரில் தான் நான் எடுத்தேன், கியர் அடிக்கல. இப்போ 4th அந்த ஸ்லோ ஸ்பீடில். அதான் இந்த என்ஜின் அவங்க அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ரூரல் சைடில் ஓட்டணும், போலீஸ் ஓட்டணும், ஐ மீன் நிறைய பர்பஸுக்கு வந்து இது சர்வ் பண்ணும். ஸ்பீட்ஸ் கொஞ்சம் கூடணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸி ஷேப்போடைய ப்ராப்ளம் நமக்கு தெரியுது. வெர்டிக்கல் பில்லர்ஸ் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு 80 கிட்ட வந்துட்டோம். நீங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் அதில் நல்லாவே தெரியும். நீங்கள் இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் ஓட்டக்கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு கூட ஒரு தடவை கூட கட் பண்ணிச்சுன்னா நம்ம கையிலேருந்து போயிடும். அதனால் அப்படி ஸ்டெடியாக கேஷுவலாக 100-110 எல்லாம் ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்களா வின் நாய்ஸ் கேட்குது. ஆன்சர் அது மைக்கில் கிடைக்குமா? ஸ்டியரிங்லலாம் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுற அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. பியூர்லி யூட்டிலிட்டி பர்பஸுக்கு நம்மளுடைய அர்பன் யூசேஜ் வரைக்கும் ரூரல் யூசேஜுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ என்னன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் அதோட லுக்ஸ் கண்டிப்பாக மாறி இருக்கு. முன்னாடி காலத்தில் பொலிரோ தான் நிறைய பேர் தார் வர்றதுக்கு முன்னாடி ஆல்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது அந்த பீரியட் கொஞ்சம் மாறுச்சு. ஆனால் இது பேசிக்காகவே கொஞ்சம் லுக்கராக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பொலிரோட ரைட் குவாலிட்டியில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பு சின்ன சின்ன பெட்டர் பேட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 80லலாம் போயிட்டு இருந்தோம்னா உள்ள எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த சீட் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்கு முன்னாடி இருந்ததுக்கு. ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் பொலிரோ எல்லாம் பர்சனல் யூஸுக்கு வச்சிருக்கிறவங்க சீட்ஸ் எல்லாம் அவங்க வெளியே கொடுத்து ஆல்டர் பண்ணுவாங்க. இப்போ ஓகே தான் இருக்கு, முதுகெல்லாம் கரெக்டான பொசிஷன்ல இருக்குது. கண்டிப்பா பொலிரோ வந்து நியூ ஜென்ரேஷன் நம்ம மோட்டார் ஃபேன்ஸ் வந்து எங்கேயாச்சும் XT3P வந்து பீஷோட அந்த என்ஜின் இருக்குன்னா கண்டிப்பாக ஓட்டி பாருங்க. அது ஒரு ஃபீல், ஒரு ரக்கட் ஃபீல். அதில் நீங்கள் வந்து அந்த ஷிஃப்டரை மாற்றி 4x4 என்கேஜ் பண்ணும்போது அது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் பாருங்க. அந்த ஃபீல் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணாதான் அந்த பழைய காலத்தில் உள்ள கார்ஸோடைய அந்த ரக்கட் அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் கிராஸ் பண்ணுறேன், நம்ம ஒரு மோனோக்காக்கு இப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. நீங்கள் அதே மாதிரி கீழே எல்லாம் நீங்கள் என்ன பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் இறக்குறீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நம்ம மோனோகாக்கெல்லாம் இதுக்குள்ளே இறக்கி ஏற்றணும்னா டயருக்கு சைடு பிடிக்கிறது தெரியும், ஃப்ளெக்ஸ் ஆகுறது தெரியும். இதெல்லாம் அது ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் வந்து ஈஸியாக அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த மோட்டர் தான் ட்ராக்டபிள் 1.5 லிட்டர்லேயே அவங்க வந்து, ஏன்னா நீங்கள் இந்த என்ஜின் இப்போ வந்ததில்லை, பொலிரோ பவர் ப்ளஸ்ன்னு சொல்லி அப்போவே அந்த 4 மீட்டருக்குள்ளே ஆக்குனாங்க. அந்த டைம்லேயே நிறைய பேருக்கு தெரியாது, சைலண்டாக பழைய என்ஜினை மஹேந்திரா மாற்றுறாங்க. ஏன்னா இது 3UV 300 தான் இந்த என்ஜின் முதல்ல வந்தது. அன்னைக்கு அதில் ஒரு AMT ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதே என்ஜினில், இந்த 3 சிலிண்டரில். ஸ்டியரிங் வந்து இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங்கான அந்த ஒரு வெயிட் இருந்தாலும் நம்ம சிங்கிள் ஹேண்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து முன்னாடி இதோடைய ப்ரௌசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச் அண்ட் பவுன்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. அதாவது இந்த சஸ்பென்ஷன் வந்து ரியரில் லீஃப் இல்லையா, லீஃப்னு சொல்லக்கூடியது எங்கள் ஊர் ஸ்லாங்கில் பிளேட் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. அதில் ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் பேக்கில் அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு ஸ்லைட்டாக, ஆனால் ஃப்ரண்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த காயிலோடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது, சின்ன ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு யூஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து இது இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அந்த ஒரு ஸ்டைலில் இது இருக்குது. ஆனால் இதுக்கு பழகினவங்களுக்கு அது பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு மோனோகாக்கில், அதுலேயும் ஒரு ப்ளஷ் ரைடிங் மோனோகாக்கில் ஒரு செடானில் இருந்தாலும் அதில் ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அப்ரைட்டாக உட்காந்துருக்கும். ஒரு 96ல் போயிட்டு இருக்கு இப்போ வெஹிக்கிள். ஸ்பீட்ஸ் வந்து இப்போவே அந்த ஒரு வின் நாய்ஸில் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். கையெல்லாம் இதில் வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காரலாம். சீட் பெல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ராக்டிங் இதில் கிடையாது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா நீங்கள் இந்த சைடு இருக்கிற சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி கிடக்கு பாருங்கள். இதை வந்து இன்னி செட் பண்ணணும் கரெக்டாக. 3 பாயிண்ட் கிடையாது, நடுவில் இருக்கிற பேசஞ்சருக்கு லேப் சீட் பெல்ட் தான் வரும். லேப் வந்து உள்ளே கிடைக்குன்னு நினைக்கிறேன், லேப்பை மட்டும் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். லேன் சேஞ்ச் எல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உள்ளே ஃபீல் ஆகும். ஆனால் இதோடைய பர்பஸ் வந்து அந்த 80க்கு கீழே ஓட்டுறவங்களுக்குனால
நம்ம அதை பெருசாக பாதர் பண்ணாமல் ஓட்ட வேண்டியது. இப்போ நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் ஹைவே டிரைவ்ஸ்க்கெல்லாம் ரொம்ப லாங் டிரைவ்ஸ்க்கெல்லாம் நமக்கு இது செட் ஆகாது. கூட ஏசி வெண்ட் வந்து ஃபுல்லி லோடடாக நம்ம இருக்கிற 5 பேர் இருக்கிறோம்னா பின்னாடி ப்ளோவர் இல்லாதது நமக்கு ஒரு இதாக இருக்கும். அப்புறம் யூட்டிலிட்டிக்காக ஸ்பேசஸ், இப்போ பாட்டில் ஹோல்டர்லாம் இந்த சீட்டில் பேக் இது இருக்கிறதுனால நம்ம வைக்க முடியும், இங்கே எதுவுமே வைக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் இப்போ நீங்கள் வந்து இவங்களுடைய ஸ்கார்பியோ என்ன ஆகலாம், இல்லை ஈவன் வந்து பொலிரோ நியோ ஆகலாம், அதெல்லாம் இருக்கிற ஒரு மாடர்னிட்டி நம்ம இதில் மிஸ் பண்ணோம். இப்போ பொலிரோடைய ஒரு குவிக்கான ஒரு ரிவ்யூ நீங்கள் டிரைவோட சேர்த்து பார்த்துருப்பீங்க. மஹேந்திரா பொலிரோவை கிவ் அப் பண்ணுறது மாதிரி இல்லைன்னு இதில் தெரியுது. ஆனால் சில விஷயங்கள் கூட பண்ணியிருந்துருக்கலாம். இவ்வளோ தூரம் அவங்க இது பண்ணதுக்கு ரியரில் ஒரு வெண்டு கொடுத்துருக்கலாம். இந்த சீட் பெல்ட்ஸ்லாம் ரிட்ராக்ட் ஆகிறது மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்காங்க, ஆனால் இங்கே வைக்கல. அட்லீஸ்ட் அந்த டிசைனாவது இங்கே வச்சுருக்கலாம். கூட ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லேயும் சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போவே இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கூட ஃபினிஷ் பண்ணி இந்த நம்ம 25ல் இருக்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓவரால் இந்த மெட்டீரியல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கு ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஃப்ளோரில் இருக்கிற கார்பெட்டோடைய அந்த திக்னஸ், அந்த குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் கூட பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ யார் இது வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸுக்கும் ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, அதோடைய ஃபியூல் எக்கனாமிக்காகவும் ஈஸி டு மெயின்டைனாகவும் ரிலையபிளாகவும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பொலிரோவை நீங்கள் பார்க்கலாம். பொலிரோடைய ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த ஒரு ஸ்பீடுக்குள்ளே, ஹைவே யூட்டிலிட்டி இல்லாமல் லோ ஸ்பீடுக்குள்ளே நம்மளுடைய பர்பஸை முடிக்கிறவங்க பார்க்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா, ஒரு ஈஸி டிரைவிங், சாஃப்டான சஸ்பென்ஷன்லாம் பார்க்குறவங்க வாங்கக்கூடாது. இப்போது இதோடைய கண்டனுடைய பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இதோடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறது. ஏன்னா அவங்க ரைட் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்டை வந்து என்ன சொல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். பொலிரோ நியோலையும் அந்த MTVCL நம்ம கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வரல, இது ஆக்சுவலி டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டீலருக்கு, டெரிக் மஹிந்திரா. அவங்க கிட்ட நாங்கள் கொஞ்ச நாளாக கேட்டிருந்தோம். B6 மட்டும்தான் இருந்தது, B8 வர்றதுக்காக ட்ரைவ் பண்ண கேட்டதுனால இவ்வளோ லேட்டாக பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர்ஸ்.